நாடக கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக அண்ணா நகரில் இருந்து தாம்பரத்திற்கு குதிரை வண்டியில் நடிகை சாவித்திரி பயணம் செய்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நாடக கலைஞர்களுக்காக குதிரை வண்டியில் அண்ணா நகரில் இருந்து தாம்பரம் வரை பயணம் செய்த சாவித்திரி இரக்க குணத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என பாராட்டு. அதாவது தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகைகளில் நடிப்பையும் தாண்டி கொடை பண்புக்காகவும் போற்றப்படுபவர் நடிகை திலகம் சாவித்திரி. அந்த வகையில் நாடக நடிகர்களுக்காக சாவித்திரி செய்த உதவி குறித்து நடிகர் ராஜேஷ் அவர்கள் சுவாரஸ்ய சம்பவம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அது என்னன்னா, நடிகை சாவித்திரியிடம் பசி நாராயணன் என்ற சாதாரண நாடக நடிகர், நாங்கள் தாம்பரத்தில் நாடகம் நடத்துகிறோம், நீங்கள் வந்து தலைமை தாங்க வேண்டும், நடிகை சாவித்திரி வருகிறார் என்றால் எங்களுக்கு நல்ல வசூல் வரும் என்று கேட்கிறார். அதற்கு நடிகை சாவித்திரியும் வருகிறேன் என்று உறுதியளிக்கிறார். அதன் பின்னர் பசிநாராயணன், அம்மா நீங்கள் வருகை தர எங்களால் கார் வழங்க முடியாது, ஜட்கா வண்டிதான், அதாவது குதிரை வண்டிதான் ஏற்பாடு செய்ய முடியும் என்று தயங்கியவாறு கூறுகிறார். அதற்கு நடிகை சாவித்திரி, அதனால் என்ன, வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். சொன்னது போலவே அண்ணா நகரிலிருந்து தாம்பரம் வரை ஜட்கா வண்டியில் பயணம் செய்து மேடையில் ஏறி பேசினார் நடிகை திலகம் சாவித்திரி. இது ஜெமினி கணேசனை விட தர்ம பிரபு, தாராள பிரபு என்று ஷோ காட்டுவதற்காக சாவித்திரி அம்மா செய்யவில்லை. அன்பு, இரக்கம், கொடை என்ற பிறவி குணம் இருப்பதை காட்டுவதற்கான நிகழ்வு இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.